Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஷேர் பண்ண போற இந்த வீடியோ ஒரு 4-5 டேஸாவே எப்படி ஷேர் பண்ணலாம் என்ன மாதிரி விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றத பத்தி நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து என் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருந்துச்சு. சோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சு தான் இத ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, என்னோட சின்னவங்க பெரியவங்க ஜென்ட்ஸ் லேடிஸ் யாரா இருந்தாலும் சரி, லைஃப்ல எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் சரி, அதுக்கு தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறது தான் தீர்வு அப்படின்னு மட்டும் எப்பவுமே சிந்திக்காதீங்க. நமக்கு வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு யோசிங்க. எவ்வளவோ வழிகள் இருக்கு பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. நமக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளை விட நிறைய பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள்ல ஒவ்வொரு நாளும் லைஃபை கடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனைக்கும் தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டு தன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தன்னை சார்ந்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு போறது தீர்வு கிடையாது அப்படின்றத உங்களோட மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. மேரேஜ் லைஃப்ல வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை எப்படி நம்ம தைரியமா ஃபேஸ் பண்றது, நீங்க லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி, முக்கியமா லேடிஸ் எப்படி தனக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை தைரியமா ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்றத பத்தி தான் ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும். இது வந்து மேரேஜ் லைஃப்பை கூட எடுத்துக்கோங்க. மேரேஜ் பண்ணி ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க ஒரு பொண்ணா, அந்த வீட்டில் உங்களுக்கு ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது வந்து உங்களை ஒவ்வொரு நாளும் உங்க மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இருக்கு, உங்க லைஃப்பை நீங்க வந்து ஃப்ரீயா வாழவே முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது பரவாயில்ல இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை எப்பவுமே வச்சுக்காதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வீட்டில் இருக்க ரிலேஷன்ஷிப்குள்ள வர்றது ரொம்ப சகஜமான விஷயம். ஏன் இந்த சாப்பாடுல உப்பு கம்மியா இருக்கு, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்களா, ஆஃபீஸ் கிளம்புறப்ப ஏதோ ஒரு சின்ன டென்ஷன் ஓடும், இதெல்லாம் வந்து எல்லாரோட லைஃப்லயும் இருக்கதான் செய்யும். அது வந்து இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா எனக்கு தெரியல அது எப்படின்னு. பட் அப்படி வாழவே முடியாது. பட் ஒரு விஷயம் உங்க மனசை வந்து ரொம்ப காயப்படுத்துது, ரொம்ப அபியூசிவா உங்களை வந்து ட்ரீட் பண்றாங்க, ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்காங்க உங்க கூட இருக்கவங்க, உங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஒரு மாதிரி இன்செக்யூர்டா ஃபீல் பண்றீங்க அந்த இடத்துல அப்படின்னா, அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை யாருக்கிட்டையாவது சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்குமோ, யாராவது நம்மளை வந்து தப்பா நினைச்சுக்குவாங்களோ, நம்ம வாழ்க்கையை பத்தி ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு உங்க மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டே இருக்காதீங்க. அது நல்லதே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அவங்க உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட சொல்லுங்க உங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு. யாருக்கிட்டையுமே வெண்ட் அவுட் பண்ணாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனாலேயே வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி நம்ம வந்து தப்பாலாம் நம்ம லைஃப்ல முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு தோணுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் உங்க மனசையோ உங்க வாழ்க்கையோ காயப்படுத்துற மாதிரி உங்க மன நிம்மதியை இழக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை யாராவது ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்பதான் அதுக்கான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு நீங்க மேரேஜ் பண்ண அந்த லைஃப்ல ஒரு பிரச்சனை வருது, அது வந்து ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு ரெட் ஃபிளாக் மாதிரி தெரியுது. இது வந்து நம்ம வாழ்க்கைய ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போக போகுது, இதனால நம்மளோட உயிருக்கு ஆபத்து, நம்மளோட வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாம போக போகுது அப்படின்னு ஒரு ஆரம்ப கட்டத்திலே தெரிய வரும் பாத்தீங்களா. அப்பவே வந்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அதை பத்தி பேசுங்க. இல்ல உங்களோட சிப்ளிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுங்க. இல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட அதை பத்தி பேசுங்க. அவங்க கிட்ட நம்ம பேசணும்னா அவங்க நம்ம வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுவாங்க, நம்மளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பத்துல அந்த பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே விட்டுட்டு ரொம்ப பெருசாகி அதனால உங்களோட முடிவே வந்து தவறா போற வரைக்கும் அந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு போயிட்டே இருக்காதீங்க.
ஆரம்ப கட்டத்திலேயே அது சின்னதா வளர ஆரம்பிக்கும் பொழுதே அந்த இடத்துலயே அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. யாருமே வந்து நான் வந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே அவங்க சொன்னால் கூட நீங்கள் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக உங்களோட மனநிலைமையை வந்து வளர்த்துக்கோங்க. இப்போலாம் நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயங்களில் எக்ஸ்போஷர் இருக்குது. நமக்கு நம்மளோட லைஃப்பை எப்படி நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுக்கான ஒரு விவரத்தை வந்து நம்ம தான் வளர்த்துக்கணும். எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தரை நம்ம சார்ந்து இருந்து அவங்க இருந்தால் தான் நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு ரொம்பவும் சார்ந்து இருக்காதீங்க. அதுக்காக நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்க வேண்டாம், ஒருத்தர் வந்து சப்போர்ட் வாங்கிக்க வேணாம்லாம் சொல்லலை. அப்படி நமக்கு எந்த விதத்துலையுமே சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நாம தான் ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளோட பிரச்சனைக்கு நாம தான் நிற்கணும், நம்ம தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும். யாரோ ஒருத்தர் கொடுக்குற பிரச்சனைக்காக நம்ம உயிரை நம்மளே எடுத்துக்கணுன்றது ரொம்ப தவறான ஒரு முடிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் இருக்கும் பொழுதே அதை அங்கேயே கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ முயற்சிகள் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டிலேருந்து சப்போர்ட் வாங்கிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட் வாங்கிக்கணும், தெரிஞ்சவங்க கிட்ட சப்போர்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அதை பண்ணுங்க. அவங்க வந்து அதை நினச்சி வருத்தப்படுவாங்கன்னு நினச்சி அதை சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அது விஷயம். நீங்கள் பொன் குழந்தைங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, என்னோட பெரியவங்க அப்பா அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்ககிட்ட இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாகவே சொல்கிறேன். ப்ளீஸ் குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் போல்டாக வளங்க. போல்டானா வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, எந்த இடத்துல நம்ம தைரியமாக பேசணும், எந்த இடத்துல நம்ம வாழ்க்கைக்கு நம்ம நிற்கணும், எந்த இடத்துல ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட மன தைரியத்தை வளர்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளங்க. எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை பிள்ளை பொறுமையாக போகணும், எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், எந்த பிரச்சனை நடந்தாலும் அது பொறுத்து போன்னு சொல்லாதீங்க. பொறுத்து போகிற இடத்துல மட்டும்தான் பொறுமையாக போக முடியும். அதில் வந்து நம்ம கூட வாழ்கிறவங்க நம்மளுக்கும் நிறைய விஷயங்களில் பொறுமையாக நம்மளை வந்து ஒரு சில விஷயங்களில் ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்மளை வந்து ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்காக பொறுமையாக போகிறது தப்பு கிடையாது. பட் எல்லாத்துக்குமே பொம்பளை பிள்ளைங்க வந்து பொறுத்து வாழுங்க அப்படின்னு சொல்லி வழக்காதீங்க. அது ரொம்ப கோழையான ஒரு குழந்தையாக வளர்கிறதுக்கு வழிவகுத்துரும். அதனால இந்த விஷயத்தை எப்பவுமே பண்ணாதீங்க. அண்ட் ப்ளீஸ், ஒரு இடத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட நம்மளோட கடமை முடிஞ்சு போச்சு, அவளோட வாழ்க்கையை அவளே பார்த்துக்குவா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது, அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது லைஃப்பில், அவள் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு எதுவும் அப்பா அம்மா சைட்லேருந்து ஹெல்ப் வேணுமா, சப்போர்ட் வேணுமா, உனக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுனாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுங்க. நீங்கள் நம்பிக்கை கொடுத்தாலே போதும், அந்த பொண்ணு வாழ்க்கையில் வர பிரச்சனையை தாராளமாக அவளே ஃபேஸ் பண்ணிக்குவா. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா வீட்டுக்கு வந்துடாத, இங்கே வந்துட்டேன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது, பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம கௌரவம் என்ன ஆகும், அது இது நீ எதையாவது ஒன்றை சொல்லி அந்த பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அது வந்து ஒரு உயிர். அதை நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ நல்லா வளர்த்துருக்கீங்க, ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதோட லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்பவுமே அக்கறையாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதை வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுத்து வளங்க. இதுக்காக வந்து மற்றவங்க ஏதாவது பேசுவாங்க, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி நம்மளை என்ன நினைக்கும், சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்க இப்படின்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது. நாளைக்கு அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிச்சுன்னா அப்பையும் மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம பின்னாடி போய் பேச தான் செய்வாங்க. அந்த பொண்ணு இப்படி இருந்திருப்பா அப்படி இருந்திருப்பா, அந்த பிரச்சனை அவன் வீட்டில், இவங்க அப்பா அம்மா பிரச்சனை, அவன் மாமனார் மாமியார் பிரச்சனை, ஏதோ ஒன்று பேசி பின்னாடி இருந்து எதையாவது ஒன்று பேசுகிறது தான் இந்த சொசைட்டியில் நிறைய பேருக்கு வேலையாகவே இருக்கும். ஸோ ஒன்று நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையை அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து வளங்க. அதை தாண்டி நீயும் உன்னை பார்த்துக்கணும், எப்படியெல்லாம் உன்னோட பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. அது தானே தன்னை பார்த்துக்கிறதுக்கு, வாழ்க்கையை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நாலாவதாக நான் சொல்ல போகிற விஷயம், லைஃப்பில் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு இப்போ வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி வெளியில் போட்டுருங்க. வாழ்க்கையில் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்றது கிடையாது. நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளோட தான் லைஃப்பை வந்து கடந்து போய்கிட்டு இருக்காங்க.
அவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க பணம் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக கஷ்டம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பணம் இல்லாததுனால எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு யாரும் நம்ம வந்து சொல்லிக்க முடியாது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்கவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஓவர் கம் பண்ணிக்கிட்டு லைஃப்பை வந்து வாழ்ந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டை எப்பவுமே வாழ்க்கையில் வச்சுக்காதீங்க. தான் நான் சொல்ல போகிற விஷயம், உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, அது தப்பாக போயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அது ரொம்ப நாளாக உங்களுக்கு அமையவே மாட்டேங்குது. இல்லை நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு மேரேஜ் லைஃப் உங்களுக்கு அமையலை, ஏதோ ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது லைஃப் அப்படின்னா, அதில் வர்ற பிரச்சனைகளை வந்து நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு வாழணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. யாருக்காகவும் நம்ம இந்த வாழ்க்கையை வாழல. நம்ம தனியான ஒரு ஆள். நம்மளோட மன நிம்மதியும் நம்மளோட அந்த பீஸ் ஆஃப் மைண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அப்பா அம்மாவுக்காக இந்த வாழ்க்கை வாழ்கிறேன், என்னோட கூட பிறந்தவங்களுக்காக நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும், என்னை சுற்றி இருக்க இந்த சொசைட்டிக்காக இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து தான் ஆகணும், எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்கிறது. அப்புறம் வந்து இதுதான் என் வாழ்க்கை, என் தலைவிதி இதுதான், இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் வாழ்க்கையை அப்படியே நொந்துக்கிட்டு வாழ்கிறது. இதெல்லாம் எப்பவுமே பண்ணாதீங்க. இப்படி வாழும்போது தான் இது ஒரு டைம் பீரியடில் ரொம்ப ப்ரெஷர் ஆகி நம்ம வந்து ஒரு விபரீதமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நம்மளை வந்து கொண்டு போய் தள்ளிடும். ஸோ அதனால வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணுங்கள். வேலை கிடைக்கலையா, பரவாயில்ல, அடுத்த வேலையை ட்ரை பண்ணுவோம். இல்லையா, இன்னொரு 4 வேலையை ட்ரை பண்ணுவோம். எதுவுமே கிடைக்கலையா, நம்மளா ஒரு வேலையை ஆரம்பிப்போம், நம்மளா ஒரு சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம கையில் இருக்க படிப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ரொம்ப அப்யூசிவாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களோட இருக்கதே உங்களுக்கு ஒரு பயமான சூழ்நிலையாக இருக்குது. இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது, நான் மற்றவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னா ப்ளீஸ் அதுலேருந்து வெளியில் வந்துடுறது எவ்வளவோ பெட்டர். நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்க படிப்பு, உங்கள் கிட்ட இருக்க அந்த மன தைரியத்தை வச்சு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தைரியமாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து மற்றவங்களுக்காக தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்வேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி வாழும்போது தான் நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப நெகட்டிவாலாம் திங்க் பண்ணுறது. வேறு யாருமே நம்ம லைஃப்பில் இல்லையே, நம்ம இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பமான மனநிலைமைக்கு போய் தான் ஒரு தவறான முடிவுகளை நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ அதனால் எந்த பிரச்சனைக்கும் தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறது தீர்வு கிடையாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது ஒரு செகண்டில் நடந்துடும். அது அந்த உயிர் வந்து போயிடும். அது போனதுக்கப்புறம் உங்களை சார்ந்து இருக்கவங்க எவ்வளோ கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க வாழ்நாள் முழுவதும் அப்படின்றது உங்களுக்கு புரியாது. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஒரு வாழ்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் அந்த ஒரு முடிவை தயவு செய்து எடுக்காதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஹார்ஷாக இருந்துச்சுன்னா சாரி, பட் சொல்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் லைஃப்பில் அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். நம்ம தான் அதை தேடுறதில்ல. ஸோ அதை தேடுங்க. அது மூலமாக நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும். அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடணும். நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். நமக்கு இருக்க இந்த ஒரு சின்ன வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை நாம் தான் வாழணும். யாருக்காகவும் வாழணும், மற்ற சுற்றி இருக்கவங்களுக்காக, சொசைட்டிக்காக, உலகத்துக்காக அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது நம்ம வாழ்க்கை, நாம் தான் வாழணும். இந்த வாழ்க்கையை யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் அவங்களோட லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு அழகான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.